நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தர் பேசுகிறேன். என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. கிரகம் எப்படி இருந்தால் கட்டில் ஆடாது தொட்டில் அசையாது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம். எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அல்லது பெண்ணுக்கும் காலாகாலத்தில் திருமணம் முடிந்து குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்தி குழந்தையால் சந்தோஷப்படுறதுக்கு விரும்பாத பிரிவில் கிடையாது. ஆனால் எல்லோரு விருப்பம் நிறைவேறுகிறது என்றால் நிறைவேறுவதில்லை. ஒரு சிலருக்கு கல்யாண கனவு கற்பனையாக போய்விடுகிறது. குழந்தை பெறக்கூடிய ஆசை நிராசையாக முடிகிறது. இன்னும் சிலருக்கோ இரண்டும் நடப்பதே இல்லை. அடியேன் உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். 26/9/1966 8:30 AM. இது நாமக்கல் மாவட்டம் இங்கே பிறந்ததான். ஒரு ஆண் ஜாதகம் 26/9/1966 AM 8:30. நட்சத்திரம் பார்த்தீங்களா, அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம், கும்பராசி, லக்கணம் துலா லக்கணம். லக்கணத்தில் கேது பகவான், லக்கணத்துக்கு 5இல் சந்திரன், லக்கணத்துக்கு 6இல் சனி பகவான், லக்கணத்துக்கு 7இல் ராகு, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் குரு கடகத்தில், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன், லக்கணத்துக்கு 12இல் சூரியன் புதன். இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 57 வயசுக்கும் ஆயிடுச்சு. என்னிடம் ஆரம்பத்தில் பாஜாதகம். உங்களுக்கு திருமண யோகம் இல்லை, இல்லற வாழ்க்கையில் முழு சுகத்தை அடைய வாய்ப்பில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணத்துக்கான யோகம் இல்லை என்று ஒரு 28 வருஷம் சொன்ன வாசகம் நடக்கவே இல்லை. சமயத்தில் பார்க்க வந்தார். அவருக்கு சொன்ன கருத்து தான், ஐயா நீங்கள் சொன்னீங்க, இதுவரை நான் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், பழைய பொண்ணு பார்த்துட்டேன், விதவையை பார்த்துட்டேன், எதுவும் நடக்கவே இல்லை என்று புலம்பினார். இன்னும் இருக்கார், ஆனால் திருமண யோகம் மட்டும் இல்லை. மீடியமான குடும்பம் தான், மீடியமான ஜாதகம் தான். ஏன் திருமண வாழ்க்கை அமையாது என்று சொன்னோம், ஏன் குழந்தை பிறக்கான்னு சொன்னதை தெரிந்து கொள்வோம். எந்த ஒரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்களா, மெயினாக எடுத்துக்கிட்டிங்களா, 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி கூடி இருவரும் கூடி இதில் குடும்பாதிபதியோ 7ஆம் அதிபதியோ பலமிழந்து 6ஆம் அதிபதி வலுத்து விட்டால் அவருக்கு இல்லற வாழ்க்கை இனிக்காது, அமையாது. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி கூடி கேந்திரத்திலிருந்து இதில் 7ஆம் அதிபதி பலம் இறந்து 6ஆம் அதிபதி வளர்த்து விட்டால் திருமணக்கு தோல்வியை தரும், திருமணம் அமையாது. இவர் பாருங்கள், துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி குரு, 2 பேரும் இணைஞ்சு 10ல் இருக்காங்க. குரு பலமாக இருக்கார், செவ்வாய் பலகீனமாக இருக்கார். இது ஒரு அருமையான விதி. அடுத்து பார்த்தீங்களா, போகம். ஒரு மனிதன் சந்தோஷத்தை, எந்த போகம்னாவே பெண் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்களா, ராகு தான். அந்த ராகுபவன் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டை வீச்சமைட்டாலும் ஜாதனுக்கு போகத்தை அனுபவிக்கும் யோகம் குறைவு. 2 பாருங்கள், அற்புதம் அப்படி அமைஞ்சிருப்பார். இவர் பாருங்கள், போகத்துக்குரிய கிரக ராகுபவன் நின்ற வீடு மேசம், அதிபதி செவ்வாய் நீச்சம். அது மட்டுமா, இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு ஜாதகம் சுகத்தை அனுபவிக்கணும்னா லக்கணாதிபதியும் சுகாதிபதியும் தொடர்பற்றிருக்கணும். லக்கணாதி 4ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கலாம், இருவரும் சேர்ந்து இருக்கலாம். அப்படி இருந்தால் சிறப்பு. ஆனால் இவருக்கு பாருங்கள், லக்கணாதிபதி சிம்மத்தில், சுகாதிபதி மீனத்தில், இருவரும் ஒருவருக்கு ஒரு மறைவு. அது மட்டுமா, பாருங்கள் ராசிக்கு பாருங்கள், ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி சனி பகவான்,
அவர் மாதிரி சட்டாட்டம். அப்போ ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கும் ராசிக்கும் 1-4 சட்டாட்டமானால் அவன் சுகத்தை அணிவிக்க தகுதி இல்லாதவன், அந்த அமைப்பு வந்துடும். அதுலேயும் மாதிரி அப்படியே அமைஞ்சிருப்பாருங்க. அது மட்டுமா, லக்கணத்தில் கேது இருந்து லக்கணாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்துட்டாவே அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், லவ்லியும் கம்மியாக இருக்கும். இவர் கோயிலுக்கு நிறையா கோயிலுக்கு போவார், அடிக்கடி காவி அணிவிப்பார். மனசு மாறிட்டார். எனக்கு கேட்டால் ஆரம்பத்திலே ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், லவ்லி சிந்தனை குறைவாக இருக்கும். இளமை காலத்திலே கூட பார்த்துட்டு அடிக்கடி கோயில் குளத்துக்கு நிறைய போயிடுவார், நிறையா சுற்றுறவர். இவர் இயற்கையாகவே ஆன்மீக சிந்தனை அதிகமுடையவர். அது காரணம் லக்கணத்திற்கே இருந்து லக்கணாதிபதி பகை பெறுவது. அது மட்டும் இல்லை பாருங்கள், காமக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரன், பெண் சுகத்தை அனுபவிக்க அனுமதி வழங்கும் கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டில் பாதகஸ்தானத்தில் இருந்து பலம் இழந்து ஒளி இழந்து இருக்கார். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜாதகத்திலுமே சுக்கிரன் நெருப்பு ராசியில் அமர்ந்து மேசம், சிம்மம், தனுசு இதில் அமர்ந்து ஒன்று கேது சாரத்திலேயோ அல்லது சூரியன் சாரத்தில் இருந்துட்டால் அவங்களுக்கும் திருமண யோகத்தை அல்லது பெண் சொத்தை அணிவிக்க தகுதி குறைந்துவிடும். அதுவும் பாருங்க அப்படி இருப்பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாருங்கள், ராசி என்ற வீட்டுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் பாதகாதி அமரக்கூடாது, அல்லது பாதகஸ்தானத்தில் 7ஆம் தேதி அமரக்கூடாது. அப்படி அமைந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் அது என்ன கிரகம் உட்காந்துருக்குதோ அந்த கிரகத்தின் தன்மை இழந்துடும். இவருக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் பாதகாதி உட்காந்துருக்கனால பெண் சுகத்தை வைக்க யோகம் இல்லாமல் போயிட்டது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜாதத்திலையும் இவர் பிறந்த சூனியம் பார்த்தீங்கன்னா கிரகம் திதி துவாசி திதிக்கு வந்திருக்கார். துவாசி திதிக்கு பார்த்தீங்கன்னா துலாம் மகரம் சூனியம். இவர் துலாத்திலே பிறந்திருக்கார். சூனிய ராசியில் ஒரு ஜாதகர் பிறந்து அதே லக்கணமாக சூனிய கிரக ராசியில் ஒருத்தர் பிறந்து அதே லக்கணமாக அமைஞ்சு லக்கணாதிபதியும் பாதகஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னா அவரால் மற்றவங்க எந்த நன்மையும் அடைய முடியாது, மற்றவங்களுக்கு நன்மையும் கிடைக்காது. இவருக்கு உடம்பிறப்பு உண்டு, நன்மை இல்லை. ஆரம்பத்தில் இவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கோ எடுத்து செய்யறதுக்கு ஆளெல்லாம் போயிடுச்சு. இவர் ஜாதகத்தில் எந்த விதமான அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தில் இருக்கணும், யோகம் இல்லை. இல்லற வாழ்க்கை அமையணும், அது அமையலை. மக்களுக்கு யோகம் இல்லை. அப்போது ஜாதன் பிறந்த பிறவுக்கு அர்த்தம் இல்லாமல் ஒரு லவுலிக வாழ்க்கை சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டார். அது காரணம் இவருக்கு அமைஞ்ச கிரகம் தான் காரணம். அது மட்டும் பாருங்கள், ஒரு ஜாதத்தில் லாபாதிபதியும் பாக்கியாதி இணைந்து வலுத்தால் கோடீஸ்வரன். அதே கிரகம் மறைஞ்சிட்டால் செல்வம் போயிடும். இவர் ஜாதகருக்கு பாருங்கள், லாபாதி சொல்லக்கூடிய சூரியனும் பாக்கியம் சொல்லுடைய போதுன்னு பாண்டில் மறைவு. லக்கணத்தை விட்டு மறையலைங்க, ராசிக்கு சேர்ந்து மறைஞ்சிட்டார். அப்புறம் லக்கணத்துக்கு ராசிக்கு மறைஞ்ச கிரகம் முழு யோகத்தை தராது. அதே மாதிரி இவரை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்களா, 6ஆம் அதிபதி வலுத்து 2ஆம் அதிபதி கெட்டு சேர்ந்துட்டாவே வாழ்க்கை பூரா தரித்திரம், கடன், நோய் இப்படியே வண்டி ஓடிட்டார். இவரை பொறுத்தளவு எந்த ஒரு ஜாதத்திலுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2ஆம் அதிபதியும் அல்லது 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி கூடி ஒருவர் 2-7 கூடிய பலம் இழந்து 6ஆம் அதிபதி வளர்த்து விட்டால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய முடியாது. இது பிறக்கும்போது பாருங்கள், செவ்வாய் தசை ஒரு 3 வருஷம் 4 மாதம், ராகு ஒரு 18, அப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷம், இப்போ சனி தசை 19. பார்த்தீங்கன்னா எல்லா திசையும் பாருங்கள், யோகம் எல்லாம் பிரித்து பாருங்கள். எடுத்தோடனே பிறந்த திசை செவ்வாய் தசை குழந்தை பிறகு விட்டுறலாம். ராகு திசை பார்த்தா ராகு 18 வருஷம் 7 இருக்கார், அவர் இவ்வளோத்தவர் கெட்டுட்டார். அடுத்த திசை குரு வந்துருச்சு. அவர் துலாக்கணத்து குரு மிக சிறந்த யோகரில் பாவி தான். சனி திசை வந்திருக்கு. சனி பவன் 6ல் மறைவு. இப்போ சுகாதிபதி 6ல் மறைவு, லக்கணாதிபதிக்கு 8ல் மறைவு. பாருங்கள், ஒரு கிரகம் தினைக்கு லக்கணத்துக்கு சுபாதிபத்தியமேற்ற ஒரு கிரகம் நடைபெற்றோம். அவர் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு லக்னாதிபதி சுக்கிரனுக்கு 8ல் மறைஞ்சனால சனி திசை வேலை செய்யலை. ஆக மொத்தம் ஒரு எந்த விதமான சுகத்தை அனுபவிக்காமல் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்திய காலத்தில் நெருங்கிட்டு இருக்கார். அது காரணம் ஒரு ஜாதத்தில் எப்போதுமே எக்காந்து கொண்டுமே லக்கணத்துக்கும் ராசிக்கும் சுகாதி வரக்கூடிய கிரகம் அல்லது 7ஆம் தேதி வரக்கூடிய கிரகம் அல்லது 5ஆம் தேதி வரக்கூடிய கிரகம் மறைஞ்சிடுச்சுன்னா அவங்களால ஒரு நிரந்தரமான வேலை பார்க்குறதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைச்சிக்கிறதோ குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்பு இல்லாமல் போயிடும். இவர் ஜாதகத்தில் ஆரம்பத்தில் சொன்ன வாசகம் உங்களுக்கு கட்டிலும் ஆடாது தொட்டிலும் அசையாதுன்னு சொன்னோம். இன்று வரை திருமணம் முடியவில்லை, குழந்தையும் இல்லை. அதற்கு காரணம் கிரக அமைப்பு. நடக்கும் திசா புத்தி ஒரு ஜாதத்துக்கு, அதாவது ஒரு மனிதன் எது மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விதிக்கேற்ப தான் கிரகம் அமைஞ்சிருக்கும். அந்த கிரகத்துக்கு திசா புத்தி வரும்.
அது சரியாக கணிச்சு பார்த்துட்டோமா அவருடைய வாழ்க்கையை துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்ல முடியும். அடியேன் அன்று சொன்ன வாசகம், உங்களுக்கு திருமண யோகம் இல்லை, அப்படி செய்தாலும் மனைவி நிலைக்காது, திருமணம் செய்யாதது சிறப்பு என்று சொன்னோம். அவர் எந்த முயற்சி எடுத்து பண்ண முடியல. இப்போ அந்த முயற்சி விட்டாச்சு, வயசு ஓடி போச்சு, விட்டாச்சு. இருந்தாலும் அந்த பருவத்தை சொல்வது முக்கியம். என்கிட்ட வரும்போது வயசு 30 வயசு, முறுக்கமான வயசு, கல்யாணத்துக்கு கேட்குறாங்க. அன்று சொன்னதும் இன்றைக்கி எதுவும் நடக்கலை. அது காரணம் கிரகம் இப்போ தான் அமைஞ்ச குடும்பாதிபதி சரியில்லை, 7ஆம் அதிபதி சரியில்லை, சுக்கரன் வரல, சூனிய கிரகம், சுக்கரன் நின்று விட்ட அதிபதி கெட்டுட்டார். ராகுவை வந்து பார்த்தீங்களா, அவருக்கு ராகு நின்று விட்ட அதிபதி கெட்டுட்டார். அப்போ பாருங்க, காமக்காரன் சுக்கரனுக்குரிய வீடு கொடுத்தவரும் சுக்கரன் வீடு கொடுத்தவரும் மறைஞ்சிட்டார் பாண்டில். ராகுக்கு வீடு கொடுத்தவரும் நிச்சயமாயிட்டார். லக்னாதி நின்று வீட்டவரும் மறைஞ்சிட்டார். அதே மாதிரி ராசி அதிபதி நின்று வீட்டவரும் வலுவில்லை. எப்படி பார்த்தாலும் ஜாருக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வலிமையான யோகமான கிரகம் இப்போ இல்லை. இப்படி அமைந்து விட்டால் அவள் ஒரு சராசரி தான் வாழ நேரிடும். எக்காந்த கொண்டும் திருமலைக்கு நுழைய முடியாது, மக்கள் செலுத்தி பெற முடியும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.